இறுதியாக மீன ராசிக்காரர்கள் இங்கேதான் சனி உட்கார்ந்துருக்காரு. அடுத்த 2.5 வருடம் இருக்க போகிறார். இதுல வேற 4 மாதங்கள் ரெட்ரோகிரேட். ஆல்ரெடி உங்களுக்கு 7.5 சனி வேற நடந்துகிட்டு இருக்கு. என்ன பண்ணலாம் அவங்க? நம்ம மீன ராசி அப்படின்னு எடுத்துட்டு போகும்போது நம்ம சனி பகவான் பிறந்த நட்சத்திரமே ரேவதி நட்சத்திரம். அதனால தன் வீட்டுக்கு தான் எதுவுமே பண்ண மாட்டார். அவர் கண்டிப்பா நல்லது தான் பண்ணுவார். ஆனா அதுக்காக எதுவும் பண்ணாமையும் இருக்க மாட்டார். சோதனைகள் கண்டிப்பா தருவார். இப்ப ரெட்ரோல இருந்ததுன்னா பிளஸ் பண்ண போறாரு. இல்ல அப்படின்னு சொன்னா அவர் இப்ப 7 சனி நடந்துட்டு இருக்கு மீனராசிக்கு எல்லாருக்குமே. இப்ப அவங்களுக்கெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா எல்லாமே இடமாற்றம். இப்ப ஒரு பெங்களூர்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள சென்னைக்கு தூக்கி போடும். சென்னையில இருக்காங்களா கோயம்புத்தூர் போறாங்களா, கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி. ஏன்னா அது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் அலைச்சல். ஒரே இடத்துல இருக்க முடியாது. ஆமா, வேலை விஷயமாகவோ இல்ல ஸ்கூல் சேர்க்கணும், பசங்களுக்கு இடமாற்றம் வேணும், அந்த மாதிரியானவோ ரொம்ப இடமாற்றம் அப்படின்னு சொல்றது அதுக்காக பொருள் செலவு, பண விரயம். இந்த மாதிரி விஷயங்கள் இப்ப இந்த மீன ராசிக்கு அதிகமா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி ரெட்ரோல இருந்ததுன்னா இவங்க படிக்கிறதுக்கு வெளிநாட்டு போறதுக்கும், ஏன்னா ரேவதினா படிப்பு புதன், அதனால வெளிநாடு போயிட்டு இவங்க என்ன கோர்ஸ் கேட்குறாங்களோ என்ன ட்ரை பண்றாங்களோ அது கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகம் அதிகமா இருக்கு. அதே மாதிரி இவங்களுக்குமே இந்த சந்திரன் வீட்டிலேயே இப்போ சனி பகவான் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு இறப்புகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இழப்புகள் இது தாய் வழியா தந்தை வழியா இந்த மாதிரி ஏதாவது ஒரு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இழப்புகளும் அதிகமா இருக்கும், இறப்புகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த மீன ராசி அப்படின்னு சொல்லும்போது கர்மஸ்தானம் அப்படின்றது 10வது குரு வீடாவே இருக்கு. அப்போ அவங்க மாமனார் மாமியார் சம்பந்தப்பட்டது. தனுசு ராசின்றது 10ஆம் வீடு கர்மஸ்தானமா வருது. அப்போ அது அவங்களுக்கு 10ஆம் இடம் மாமியார் வீடுன்னு நான் சொல்றேன். இந்த மீன ராசி மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அவங்களோட மாமனார் மாமியார், அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்களோட மாமனார் மாமியார் சம்பந்தப்பட்ட வீட்டுல இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு இறப்புக்கோ இதுக்கோ அந்த மாதிரி போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு ஒரு வளர்ச்சி கண்டிப்பா வரும். இழப்புகள்னா ஏதாவது சொத்துக்கள் இழப்பு, பிசினஸ்ல லாஸ், இந்த மாதிரி ஏதாவது இழப்புகளும் வரும், இறப்புகளும் வரும். அதான் இரண்டுமே வரும். ஆமா, பிசினஸ் லாஸ். இப்ப 10 அப்படின்னாவா கர்மா தான் மெயின். நம்ம செய்யற தொழில் 10ஆம் இடம் நம்ம சொல்றோம். அதுல இப்ப இடம் விட்டு இடம் மாதிரி தொழில் செய்யறோம்னா கண்டிப்பா நம்ம லாஸ் ஆக தான் போறோம். ஆயிட்டு தான் நம்ம வெளியவே வரோம். அது முடியலன்னு சொல்லிட்டு தான் வெளியே வேற வேலைக்கே நம்ம போறோம். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 7 சனி அப்படின்னு சொல்லி வந்துருச்சுன்னாவே அவங்க இது வரைக்கும் நீ என்ன நல்லது பண்ண என்ன கெட்டது பண்ண, நான் 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த வீட்டுக்கு வரப்போறேன், இந்த 30 வருஷத்துல நீ நல்லது பண்ணி இருந்தா உனக்கு நான் அதை அள்ளி கொடுக்க போறேன், கெட்டது பண்ணியிருந்தா நான் தண்டனை கொடுக்க போறேன். இவ்வளவுதான் ஒரு கதை. சில பேர் இப்ப பாத்தீங்கன்னா திருமணம் செஞ்சவங்க அதே மீன ராசியில உத்திரட்டாதி ரேவதி இல்ல பூரட்டாதி உத்திரட்டாதியும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. கணவன் மனைவிக்கு ஒரே ராசியில இருக்கும். சில பேர் ஒரே நட்சத்திரமா இருக்கிறவங்களும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. கணவன் மனைவி இருவரும். இவங்களுக்கு இப்ப இந்த நாட்கள் எப்படி இருக்கும்? இல்லை, இப்போ இந்த மாதிரி பார்க்கறது இது ராசி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது அப்படின்றத தாண்டி இது இப்போ இவங்களுக்குமே 7 சனி நடக்குது, அவங்களுக்குமே 7 சனி நடக்குது. அதனால அவங்களுக்கு இப்போ இருக்கிற இது ரொம்ப ஒரு கொடுமையான நேரமா இருக்கு. ஏன்னா சனி பகவான் நம்ம போறதுனால அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஆனா அங்க உத்திரட்டாதி நட்சத்திரமும் ரேவதி நட்சத்திரமும் இருக்கிறதுனால அவர் கெடுபலனை குறைச்சிதான் செய்வாரே தவிர மற்ற இடங்களுக்கு கொடுக்குற மாதிரி. இன்னொன்னு குரு வீட்டுல இருக்கிற சனி பகவான் கெடுதலை குறைச்சிதான் பண்ணுவார் அதிகம். எப்பயுமே தனுசு வீட்டுக்கும் உங்களுக்கு மீன ராசிக்கும் வர குரு சனி பகவான் வந்தார் அப்படின்னு சொன்னாவே, இப்ப குருன்றது ஒரு கோயில்னு சொல்றோம். அது வீட்டுல இந்த மாதிரி ஒரு பாவகிரகம் வருது அப்படின்னா அப்ப அந்த குரு தன்மை அந்த சனிக்கு வந்துடும். அந்த வீட்டோட தன்மையை அவர் எடுத்துக்கிறாரு. அதனால கெடுதலை குறைச்சிக்குவாரே தவிர அதிகமான கெடுதல் கண்டிப்பா பண்ண மாட்டாரு. நியாயமா என்ன அதுல விதிச்சிருக்கோ அதை பண்ணுவார். அதனாலதான் சிவன் எல்லாருக்கும் ஒவ்வொரு வீடு ஒதுக்குனா கூட 10, 11 இந்த தொழில் ஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் சனி பகவான் கரெக்டா பண்ணுவாருன்னு அவர்கிட்ட அதை கொடுத்து அவருக்கு தராசு சின்னத்தை கொடுத்துருக்காரு. அருமை. இப்ப உத்திரட்டாதியிலே பிறந்திருப்பாங்க ஆண்கள் பெண்கள். ஆமா, அவங்களுக்கு இப்ப அவங்க நட்சத்திரத்திலே தான் உட்கார்ந்து ரெட்ரோ ஆகுறாரு. ஆமா. இவங்களுக்கு பிளஸ்ஸா இருக்குமா மைனஸா இருக்குமா? மைனஸ்னா அவங்க என்ன மாதிரி விஷயத்துல கவனமா இருக்கணும்? ஹெல்த் இஷ்யூஸ்ல தான் இருக்கணும். ஹெல்த் இஷ்யூஸ் தான். ஏன்னா சந்திரன் தான் உங்களுக்கு உடல் மனசு ரெண்டுமே. நம்ம சந்திரன் சனி சேர்ந்தாவே புணர்ப்பு தோஷம்னு சொல்றோம். அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்க தாயார் உடல்நிலை பாதிப்பு அதிகமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி நல்லா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா இப்ப பாதிப்பு வரும். இல்ல ஆல்ரெடி அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம அப்படின்னா இப்ப சீரியஸ் கண்டிஷன் போயிட்டு சரியாவாங்க. ஏன்னா ரெட்ரோன்னாவே போயிட்டு வர்றதுன்னு நம்ம சொல்றோம். அதனால
இன்னும் கொஞ்சம் அதிகப்படியான ஹெல்த்துக்காக அதிகப்படியான செலவுகள் பண்ற மாதிரியான சூழ்நிலை வரும் அது. ஏன்னா சந்திரன் அப்படின்னா உடல் எடுத்துக்கிறோம், அப்ப சனின்னா நோயின்னு எடுத்துக்கிறோம். ஆமா அப்ப சந்திரன் சனி சேர்க்கைன்னா நோய் அதிகப்படுத்துறது. ஏன்னா நீங்க கேட்டது வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தை மட்டும் ஆமாம் கேட்டீங்க. அப்ப கண்டிப்பாக சந்திரன் வந்து உத்திரட்டாதியில இருக்காருன்னா, இருந்தாதான் சனி இதுலயே இருக்காருன்னா, இப்ப கண்டிப்பா உங்களுக்கு கால் வலி, பாத வலி, மூட்டு வலி இதெல்லாம் போயிட்டு இவங்க போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்குண்டான காலகட்டம் இது. ஓகே. இவர்களுக்கான எளிய வாழ்வியல் பரிகாரம் மற்றும் வழிபாடு அப்படின்னு என்ன? இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா, அந்த வீடு பார்த்தீங்கன்னா, நீர் வீடா வருது. மீன ராசின்னு சொன்னா பாண்டிய நாடு வருது. அப்ப மதுரை. மதுரை. அப்ப மதுரை பக்கத்து யார் இருக்காங்கன்னா, இப்ப நான் சொன்ன குச்சனூர் சனி பகவான் தான் இருக்கார். அப்ப குச்சனூர் சனி பகவான் வழிபாடு இவங்க பண்ணாவே போதும். இவங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம். ஏன்னா, அங்கேயே குருவும் இருக்காருன்னு சொல்லியிருக்கேன் நானு. குரு, சனி 2 பேருமே சேர்ந்து இருக்கிற இடம் அது. அங்க போயிட்டு வரும்போது, இவங்களோட உடல் உபாதைகளும் தீரும். இவங்களோட வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எது இருந்தாலுமே, அங்க வந்து இதுக்குன்னே அவங்க திருஷ்டி கழிக்கிறது எல்லாமே பண்றாங்க அந்த கோவில்ல. ஐயரே பண்றாங்க. அதனால இது போயிட்டு அவங்க பண்ணிட்டு வரும்போது, அந்த கோவில் ஒண்ணு போயிட்டு வந்தாவே இவங்களுக்கு அதுவே ஓகே தான். இதுல பார்த்தீங்கன்னா, பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு ஃபர்ஸ்ட்டே. இப்ப இந்த ரா மீன ராசில. அப்ப பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா நம்ம குபேரன் தான் சொல்றோம். குபேரன் அப்ப வந்து சனி பகவான் வந்து அங்க உச்சமாறாரு. குரு கிட்ட தான் உச்சமாறாரு. அதனால இவங்க வந்து கோல்டு தானம் பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போதும் இவங்களுக்கு நோய் தீரும். ஏன்னா, நோய் போறதுக்காக நான் எவ்வளவு வேணாலும் செலவு பண்றேன் ஆமா அப்படின்றத விட, நீங்க ஸ்வர்ண தானம் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு நோய் தீரப்போகுது. உங்களால எவ்வளவு முடியுமோ 1 கிராமோ, 1/2 கிராமோ இல்ல அந்த மாதிரி விக்கிற இந்த ஆர்னமெண்ட்ஸோ ஏதோ ஒண்ணு திருமணமாக வாங்கலாம். வேண்டிய பெண்களுக்கு அந்த ஏழ்மையில மாதிரியும் இருக்காங்கன்னா வாங்கி தாலி வாங்கி கொடுக்கலாம் வாங்கி தரலாம். கொடுக்கலாம். ஓகே. மொத்தத்துக்கு கோல்டு தானம் கொடுங்க. ஏதோ ஒரு விதத்துல கோல்டு தங்கத்தை தானமாக கொடுக்கறது வந்து சிறந்த பரிகாரம். கண்டிப்பா. அருமை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வக்கர சனி பயிற்சியானது மாற்று ஏற்றத்தை கொடுக்க போதா, எதுல கவனமா இருக்கணும்னு தெளிவான ஒரு பதிவு கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நிகழ்ச்சிகள்ல நம்ம தனித்தனியே கிரக காம்பினேஷன்ஸோட நேயர்களுக்கு தனியா பதிவுகள் கொடுக்கலாம். அருமையான ஒரு பதிவிற்கு நன்றி நன்றி. மேம். நன்றி.